10ல் குரு பதவி மாற்றம், அவர் பதவி மாற்றத்தை கொடுக்கறதுக்காக இருக்கார். அந்த இடத்துல சுக்கிரன் வரார். உங்களுக்கு பதவியே இல்லைன்னா பதவியை கொடுத்துட்டு தான் போவார். உங்களுக்கு வேலை தேடி வரக்கூடிய நேரமாக இருக்கு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். கன்னிராசி, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வராரு. பொதுவாக தசமஸ்தானம்ங்கிறது சுக்கிரனுக்கு நல்ல இடம் கிடையாது. வேலை இழப்பை ஏற்படுத்தும். சார் எனக்கு வேலையே இல்லை சார், நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. சார் எங்களுக்கு வேலையே இல்லை சார் அப்படின்னு. இப்போ வேலை கிடைக்கும். உங்களுக்கு வேலை தேடி வரக்கூடிய நேரமாக இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு, 10ல் குரு பதவி மாற்றம், அவர் பதவி மாற்றத்தை கொடுக்கறதுக்காக இருக்கார். அந்த இடத்துல சுக்கிரன் வரார். உங்களுக்கு பதவியே இல்லைன்னா பதவியை கொடுத்துட்டு தான் போவார். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருக்கார், இல்லை மறைஞ்சு இருக்காருன்னா உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். ஆனால் இருக்க வேண்டிய இடங்களில் இருந்துட்டாருன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். இந்த சுக்கிரன் இப்போ 20 நாளைக்கு ஒரு தடவை இடம் மாறிட்டே இருக்கார். அதனால் இப்போ அந்த பயிற்சி நடக்க போகிறது. எப்போ நடக்கிறது அப்படின்னா மே 14ஆம் தேதி 2026 வருடம் மே 14ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, ஜூன் 8ஆம் தேதி வரை ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் யாரையும் நம்பக்கூடாது. இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர பயிற்சியில் யாராக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, அம்மாவை நம்புங்க. அம்மா தான் உங்களுக்கு சப்போர்ட். அம்மாவை நம்பலாம், தம்பி தங்கைகளை நம்பலாம். ஆனால் அண்ணனையோ இல்லை அப்பாவையோ பெரியப்பாவையோ சித்தப்பாவையோ தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. நம்பினீங்கன்னா உங்களுக்கு உங்களை நட்டாத்தில் விட்டுட்டு போகிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. தந்தை வழியில் உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலேயோ அல்லது தந்தையுடைய செயல்பாடுகள்லையோ உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது. அதை மாற்றுறது உங்களுக்கு வேலை தான். உங்களுக்கு வேலை கிடைச்சா தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இல்லை வேலையில் ஒரு பெரிய இடமாற்றம் ஏற்படணும், பதவி உயர்வு ஏற்படணும், இல்லை சொந்த வீடு வாங்கணும், இல்லை உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படணும். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கான நேரம் இது. உங்களுடைய வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் கூட இருக்கிறவங்களை நம்பாதீங்க. அதுவும் எதிர்பாலினத்தவராக இருந்தால் நம்பவே நம்பாதீங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணை நம்பக்கூடாது, நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணை நம்பக்கூடாது. ஏன்னா இந்த கூட இருக்கிறவங்களால் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அதனால் உங்களுக்கு வீண் சங்கடங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதியான சூரியன் உச்சஸ்தானத்தை விட்டு விலகிட்டார், சனியின் பார்வையில் இருக்கார். ஸோ உங்களுக்கு பிடிவாதத்துக்கு செலவு பண்ணுவீங்க. ஸோ பிடிவாதத்துக்கு செலவு பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் பெரியப்பாவோ உங்கள் சித்தப்பாவோ இதை பண்ணாதேன்னு சொன்னால் அப்போ தான் பண்ணுவேன்பீங்க. ஸோ உங்களுடைய பிடிவாதத்தினால விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அந்த விரயங்களை தவிர்ப்பதற்கு முயற்சி எடுங்க. கடல் கடந்த பயணத்தில் தடை ஏற்படும். உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுடைய அந்த முயற்சியில் வேண்டாத விஷயங்களில் சொல்லி உங்களை தடை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இல்லாட்டி ஃபாரின் ட்ராவல்கெல்லாம் பண விரயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு சில மாற்றங்களை கொடுக்கும். பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்த பயணத்தை தடுப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்க வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். எதை பேசினாலும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு, அதாவது வீட்டில் அப்பா அம்மாங்கிட்ட பேசும்போது இல்லை தம்பி தங்கிட்ட பேசும்போது தப்பான வார்த்தையை பேசிட்டு அதுக்கப்புறம் லைஃப் லாங் அவஸ்தைப்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை உருவாக்கி கொள்வது நல்லது. தனிப்பட்ட முயற்சிகள் மூலமாக சில பேர்த்துக்கு வேலை இழப்பு ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை இழப்பு, அதாவது இன்பிட்வீன் ஜாப்ஸ் உட்காரத்துக்கான நேரம் இது. சுக அதிகரிப்பு ஏற்படும். வீட்டில் நல்லா சாப்பிட்டு தூங்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது நடக்கிறதுக்கான நேரம் இது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் வீட்டு கஷ்டம் தெரிஞ்சு வேலை பண்ணலன்னு கோபத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த வீட்டு கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலைக்கு முயற்சி எடுக்கிறது நல்லது. சார் இன்பிட்வீன் ஜாப் இருக்கேன், ஒரு வேலை போயிடுத்து இன்னொரு வேலை கிடச்சிருக்கு, அது ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க 10ஆம் தேதி சொல்லியிருக்காங்க இல்லை 5ஆம் தேதி சொல்லியிருக்காங்கன்னா அதை வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட புரிய வைங்க. அவங்க பேசத்தான் செய்வாங்க. அவங்கள புரிய வைக்கிறது உங்களுடைய கடமை. உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சியில் தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதிகார வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் கந்தசஷ்டி கவச்சம் படிங்க. கந்தசஷ்டி கவச்சத்தை படிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வம் ஃபோட்டோ இருந்ததுன்னா தினமும் ஒரு
2 தடவையாவது நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிச்சிட்டு வாங்க. குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு அவசியம் தேவை. ஏன்னா வரக்கூடிய குரு பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்குது. 1ஆம் தேதிக்கு மேலே குலதெய்வம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அது உங்களுக்கு பெரிய மரியாதை கொடுக்கும். அதை இப்போத்துலேருந்தே தயார்படுத்திக்கோங்க. குரு வழிபாடு, முருக வழிபாடு செய்வது சிறப்பு. சுக்கிர பயிற்சி பலன்கள் எதுக்காக சார் இது போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், சுக்கிரன் இல்லை அப்படின்னா அன்பு இருக்காது, காதல் இருக்காது, காமம் இருக்காது, உறவு இருக்காது. இந்த உறவு இருந்தால் மட்டும்தான் எந்த ராசியாக இருந்தாலும் தங்களுடைய உறவின் பலத்தை கொண்டு தான் எதிரிகளை வெல்ல முடியும், தன்னுடைய தனிப்பட்ட விஷயத்திலும் வெற்றிகளை பெற முடியும். ஸோ அதனால தான் சுக்கிரனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருக்கார், இல்லை மறைஞ்சு இருக்காருன்னா உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அடுத்தது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இந்த 3 இடங்கள்ல இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிம்மதிங்கிறது இருக்காது. ஆனால் இருக்க வேண்டிய இடங்களில் இருந்துட்டாருன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். இந்த சுக்கிரன் வந்து இப்போ 20 நாளைக்கு ஒரு தடவை இடம் மாறிட்டே இருக்கார். அதனால் இப்போ அந்த பயிற்சி நடக்க போகிறது. எப்போ நடக்கிறது அப்படின்னா மே 14ஆம் தேதி 2026 வருடம் மே 14ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, ஜூன் 8ஆம் தேதி வரை ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த ரிஷபராசிங்கிறது வந்து சுக்கிரனுக்கு வந்து சுக்கிர பகவானுக்கு வந்து தன்னுடைய சொந்த வீடு. அவர் போகிற வீடு வந்து மிதுன ராசிக்கு போகிறாரு. தன்னுடைய நண்பனான புதனின் வீடான மிதுன ராசிக்கு போகிறார். புதன் வந்து சுக்கிரனுக்கு மாணவன். அதாவது சனி புதன் ஆகிய 2 கிரகங்களும் சுக்கிரனுக்கு மாணவன். செவ்வாய், சூரியன், சந்திரன் இவங்கள்லாம் வந்து குருவுக்கு மாணவர். ஸோ அதனால் வந்து இவங்கள்லாம் வந்து தேவ டீம், இவங்கள்லாம் வந்து அசுர டீம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அசுர கிரகமான சுக்கிரன், அசுராச்சாரியாரான சுக்கிரன் தன்னுடைய மாணவனுடைய வீடான மிதுன ராசிக்கு போகிறதுனால பல பேர்த்துக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா எதிரி வீட்டுக்கு போனால் தான் மனசு சங்கடம் இருக்கும். எதிரி வீட்டுக்கு போகிறோம், இப்போ போனீங்கன்னா உங்களுடைய எதிரி வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. ஆனால் உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர் உங்களுடைய ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள், இது என்னோட இடம்டா அப்படிங்கிற லெவலில் இருப்பார். அந்த சுக்கிரன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறதா இல்லை திருஷ்டத்தினால் சங்கடம் அனுபவிப்பீர்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத, அதாவது லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய முன்ஜென்ம பயன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம் அது. அதை வச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில், கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்லேயோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணத்திற்குரிய சர்வீஸ். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.